காய்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் டு வெங்கி தமிழ் சேனல். நான் உங்கள் வெங்கி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. பேர் பார்த்திங்கன்னா ஜந்தர் மந்தர். டிக்கெட் எடுத்தாச்சு, ஒரு ஆளுக்கு 100 ரூபா. ஸோ இப்போ நம்ம உள்ளே போகலாம் வாங்க. நம்ம எல்லாருமே சொல்லுவோம் டைம் இஸ் வெரி ப்ரீஷியஸ்ன்னு சொல்லுவோம், காலம் பொன் போன்றதுன்னு தமிழில் சொல்கிறோம். ஆனால் இப்போது இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி படி டைம் பார்க்குறது ரொம்ப ஈஸி. பட் அந்த காலத்தில் டைம் எப்படி பார்த்துருக்காங்க, வானியல் சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் எப்படி ஆராய்ஞ்சிருக்காங்கன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஜந்தர் மந்தர் அப்படின்றது என்னென்னா 18வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு மிக பழமையான வானியல் ஆய்வு மையம் அப்படின்றது தான் இதோட பெயர் காரணம். இதனுடைய பெயருக்கான விளக்கத்தை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். ஜந்தர் அப்படின்னா யந்திரம் அல்லது கருவி என்று பொருள்படுது. மந்தர் அப்படின்னா மந்திரம் அல்லது கணக்கீடு என்று பொருள் தருது. சுருக்கமாக சொன்னோம்னா இது ஒரு கணக்கிடும் கருவி அப்படின்னு சொல்லப்படுது. இதை கட்டினது யாருன்னு பார்க்கலாம். ஜெய்ப்பூர் மன்னர் 2ஆம் சவாய் ஜெய் சிங் என்பவரால் கட்டப்பட்டது தான் இது. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஜெய்ப்பூரில் இருக்குது. மொத்தம் 5 இடத்துல இருக்குது. அதில் மிக பிரம்மாண்டமானது ஜெய்ப்பூரில் இப்போ நீங்கள் பார்க்குறது. 5 இடத்துல இருக்குது என்னென்னா ஜெய்ப்பூர், டெல்லி, உஜ்ஜைன், வாரணாசி மற்றும் மதுராவில் இது அமைஞ்சிருக்கு. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கடிகாரங்கள்ன்றது இருக்காது. அதனால் சூரியனின் நிழலை வச்சு நேரத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டிருக்காங்க. கோள்கள் மற்றும் நட்சத்திரங்களுடைய நகர்வுகளை அறியறதுக்கும் இதை கட்டியிருக்காங்க. இந்த இடம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய சின்னமாக அங்கீகரிக்கப்பட்ட இடமாக கருதப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது வெறும் கட்டிடம் மட்டும் இல்லைங்க. அக்காலத்தில் இந்தியர்களின் வானியல் மற்றும் கணித அறிவுக்கு ஒரு சிறந்த சான்றாகவும் கருதப்படுது. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா
12 ராசிகளுடைய கருவிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மேஷம்லேருந்து மீனம் வரை 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக 12 கல் கருவிகள் இங்கே பொறிச்சிருக்காங்க. ஒரு கல் கருவிக்கும் ஒரு ராசியுடைய பெயர்களை அங்கே பதிச்சிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. அக்காலத்தில் குழந்தைலாம் பிறந்துச்சுன்னா பிறக்கிற நேரத்தையும் கிரகங்களின் நிலையை மிக துல்லியமாக கணக்கிட்டு அந்த பிறப்பிற்கான ஜாதகத்தை உருவாக்குறதுக்கு இந்த கருவி ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்குங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, சூரிய ஒளி இருந்தால் மட்டும்தான் இந்த ஜந்தர் மந்தர் அப்படின்றது உபயோகம் அதிகமாக இருந்திருக்கும். சூரிய ஒளி இல்லை அப்படின்னா இது கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க நேரத்தையோ இல்லை ஹாரோஸ்கோபிக் அதாவது ஜாதகத்தையோ உருவாக்குறதுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருப்பாங்க. இதனுடைய செயல்படும் விதத்தை பற்றி பார்க்கலாம். ஒவ்வொரு கருவியும் அதன் ராசிக்குரிய விண்மீன் மண்டலம் வானத்தின் மத்திய ரேகையை நெருங்கும் போது மட்டுமே சரியாக செயல்படும். அந்த நேரத்தில் சூரியனின் நிழல் விழும் இடத்தை கொண்டு கணக்கீடுகள் செய்யப்படுகின்றன. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சூரிய ஒளி இருந்தால் மட்டும்தான் இந்த கணக்குகள் கணக்கச்சிதமாக வரும். மொத்தம் 12 ராசிகள் இருக்குது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதில் மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ஒவ்வொரு ராசியும் வானத்தில் ஒவ்வொரு நிலையில் இருப்பதால் அந்த கருவிகளின் கோணங்கள் வேறுபடும். ராசி வளைய எந்திரத்தை தவிர சாம்ராட் இயந்திரம் மற்றும் ஜெய்பிரகாஷ் இயந்திரம் போன்ற கருவிகளும் இங்கே உள்ளன.
இப்போ நீங்கள் பார்க்குறீங்கள்ல அந்த ஒரு வளைவு மாதிரி இருக்குல்ல, அதில் ஒன்றுமே வந்து கணக்கீடுகள் இருக்குது. இது சூரிய ஒளி எந்த இடத்துல படுதோ அதுக்கு தகுந்தாப்புல மணி அந்த இடத்துல கரெக்டாக வந்து எழுதியிருக்கும். இத்தனை மணி, 12 மணி, 1 மணின்னு அந்த மணியை அவங்க கணக்கில் வச்சுப்பாங்க. ஸோ சூரிய ஒளி எந்த இடத்துல மறையுதோ அது வந்து பிஎம்க்கு போயிடும். சூரிய ஒளி உருவாகிற டைம் வந்து ஏஎம்க்கு மாறும். ஸோ ஏஎம் பிஎம்னு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. வாங்க அந்த இடத்துக்கு போகலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு கதவு ஒன்று தெரியுது. அது மேல் நோக்கி ஸ்டெப்ஸ் மேலே போகுது பாருங்களேன். அதில் கதவுலேருந்து லெஃப்ட் சைடு எடுத்துக்கிட்டால் அது ஒரு 12 மணி நேரமாகவும், கதவுலேருந்து அந்த பக்கம் ரைட் சைடு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு 12 மணி நேரமாகவும் கணக்கில் வச்சுருக்காங்க. இது ஏஎம் பிஎம்னு அவங்களே பிரிச்சுருக்காங்க. சூரிய ஒளி பேஸ் பண்ணி அவங்க டயத்தை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சூரிய ஒளி மறையும் பொழுது அதை பிஎம்மாக அவங்க கணக்கில் எடுத்திருக்காங்க. இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பாருங்கள், இந்த இதில் வந்து ஃபுல்லாக ஸ்கேல் மாதிரி வந்து கட்டமாக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்பரிங்ஸ் இருக்குது. இதை டைமிங் பேஸ் பண்ணி, சூரிய ஒளி பேஸ் பண்ணி அவங்க டயத்தை அவங்க கணிச்சிக்கிறாங்க. இதுதான் வந்து இதுக்குரிய ஒரு மிகப்பெரிய வாட்ச் அப்படின்னு கூட நம்ம இதை சொல்லலாம். நம்ம vlogs எடுத்தாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்காக அடுத்தடுத்து நிறைய நியூ கண்டென்ட்ஸில் நான் வர்றேன். நிறையா நம்ம தொடர்ந்து பயணிப்போம். நன்றி, வணக்கம்.